Hello friends, welcome to Harrish Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து Bachelor Recipes. அதில் வந்து 4 ரெசிபீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரெட் ஆம்லேட். இதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அது கூட கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட், இது கூடவே கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். முட்டை வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஈஸியான சிம்பிள் ரெசிபீஸ் தான். இது வந்து நீங்கள் டெய்லி காலையில் பேச்சுலர்ஸ் வந்து போட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அது மேலே வந்து ப்ரெட்டை வந்து ஒரு தடவை கோட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். சில்லி பவுடர் இல்லைன்னா பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இது ஒரு 1 or 2 மினிட்டில் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த சைட் கார்னர் எல்லாத்தையும் வந்து அந்த ப்ரெட் மேலேயே வந்து இது ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ப்ரெட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுவோம் பாதியாக. இது நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ப்ரெட் ஆம்லேட் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது எக் ஸ்வீட் ப்ரெட். இதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரே ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வந்து அடிச்சு விட்ருங்க. இப்போது ப்ரெட்டை வந்து அந்த பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையில் வந்து நல்லா முக்கி எடுத்து தோசைக்கல்லில் போட்டுற வேண்டியதான். இப்போ ஒரு எக்குக்கு வந்து ஒரு 4 ப்ரெட்ஸ் வந்து நம்ம வந்து போடலாம். இது வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதிலே கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணியும் செய்யலாம். அது ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். இப்போ நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டேன். இப்போது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸ்வீட் எக் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. தேர்ட் ரெசிபி வந்து எக் சப்பாத்தி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதுவும் சேம் ப்ராசஸ் தான். எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன். அது மேலே கேரட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே முட்டைக்கோஸ், கொஞ்சமாக ஆனியன், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் தூள் உப்பு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட வேறு வெஜிடபிள்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் டக்குன்னு கட் பண்ணிடலான்றதுக்காக தான் இந்த வெஜிடபிள்ஸ் நான் எடுத்தேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி மாவு போடுவோம் இல்லையா, சப்பாத்தி போட்டுட்டு அது மேலே வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஒரு தடவை திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அது மேலே இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. யூஷுவல் சப்பாத்தியை விட இது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட எதுவும் தேவை கிடையாது. ஸோ அப்படியே சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சமாக சுற்றி ஆயில் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு தான் செய்யணுன்றது கிடையாது.
வெஜிடபிள்ஸ் போட டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, எக்கில் கொஞ்சோண்டு சால்ட்டு சில்லி பவுடர் போட்டு பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மேலே போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எக் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது நீங்கள் கட் பண்ணி டிஃபன் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ எக் சப்பாத்தி ரோல் இஸ் ரெடி. 4th ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி. அது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் ஃப்ரை பண்ணிடணும். ஸோ கொஞ்சம் வடச்சட்டியில் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். அது கூட ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கேரட் துருவல் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுலேயே முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடணும். இது வந்து கொஞ்சம் முட்டை பொரியல் மாதிரி தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து சப்பாத்திக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி முட்டை பொரியல் மாதிரி நல்லா வந்துடும். இப்போ எப்பயும் போல் சப்பாத்தி மாவு அரைச்சிக்கலாம், தேய்ச்சிக்கலாம். அதில் இந்த நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து இதோட ஆட் பண்ணிடுங்க. இந்த மாவு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சப்பாத்தி போடுற மாதிரியே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறலாம். வெளியே சப்போஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் ஆயில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா வராது. நல்லா கையிலே வந்து அமுக்கி விட்டுறலாம். இதுக்கும் எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவை கிடையாது. அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சாச்சு. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதான். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இது ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். நல்லா வந்து 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.